ஓம் சக்தி. என்னிடம் வந்து ஏமாந்து போகாதே. ஆள் அரசு வேம்பு போன்ற விதைகள் காற்று, தண்ணீர், பறவைகள், விலங்குகள் இவற்றின் மூலம் பரவி செடியாக முளைக்கின்றன. அவற்றுடன் காளான்களும் முளைக்கின்றன. நாளடைவில் அக்காளான்கள் அழிந்து அந்த செடிகளுக்கே உரமாக அமைகிறது. அந்த செடி நாளடைவில் வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் காலத்தில் அந்த கனியை தின்பதற்கு பறவைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. இந்த சண்டையால் அப்பறவைகள் அப்பழத்தை தின்ன முடியாமல் தவறவிட்டு விடுகின்றன. அந்த வேளையில் மரத்தின் அடியில் இருக்கும் அமைதியான நொண்டி பறவை கீழே விழுந்த பழத்தை உண்டு மகிழ்கிறது. அதுபோல நான் ஆன்மீகம் என்ற விதையை விதைத்திருக்கிறேன். அது செடியாகிற காலத்தில் பல எதிர்ப்புகள் தோன்றும். அந்த எதிர்ப்பு காளான்களே ஆன்மீகம் என்ற மரத்திற்கு உரமாக அமையும். இந்த மரத்திலிருந்து பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் காலத்தில் உங்களுக்குள் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு இருந்தீர்களேயானால் எங்கேயோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னை நினைத்து தொண்டு செய்யும் ஒருவன் தான் அதன் முழு பலனையும் அடைய முடியும். அதன் பிறகு வருத்தப்பட்டு பயனில்லை. பறவைகளின் சண்டையால் மரத்திற்கு எந்த அழிவும் இல்லை. அதுபோல உங்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நஷ்டம் உங்களுக்குத்தானே தவிர ஆன்மீகத்திற்கு அல்ல. ஆகையால் ஆன்மீக உணர்வுடன் சலசலப்பு இல்லாமல் கருத்து வேற்றுமை இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும். யார் யாரோ அம்மாவிடம் வந்து பலன் அடைகிறார்களே என்று வருந்தி புலம்புவதில் பயனில்லை. உங்களுக்குள் ஒற்றுமை இல்லையேல் நஷ்டம் உங்களுக்குத்தான். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.